சோ என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? குட். ஓகே. சோ நேத்து கிளாஸ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரியாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாய்வர்ஷினி, அபினிஷா உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லல்ல? ரியாக்ட் ஓப்பன் ஆகி ரன் ஆகுது தானே? ஏன்னா உங்க 2 பேர்கிட்ட தான் நான் கேட்கல. மத்த எல்லாரும் நேத்து கிளாஸ்ல நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதான் ஓப்பன் ஆகுதுன்னா தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. இல்ல இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம செஷன் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகுதா? ஓகே. சாய்வர்ஷினி ஓகே. அபினிஷா? ஓகே. குட். ஓகே. அப்போ நான் இன்னைக்கு பண்றப்போவே நீங்க சைட் பை சைட் பண்ணாலும் ஓகே. இல்லன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு பண்ணாலும் ஓகே. பட் ரியாக்ட்ல ஒரு ப்ரோகிராமாவது நீங்க வந்துட்டு ரன் பண்ணிடணும். ஓகே. அன்னைக்கு நடத்துனதெல்லாம் அப்பப்பவே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கான்செப்ட் உள்ள போலாம். சோ கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ட் படிக்கும்போதே ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, நீங்க போயிட்டு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் எப்படி நீங்க நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பீங்க அப்படிதானே? அத போயிட்டு லைட்டா ஒரு ரிவைஸ் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ரியாக்ட்லயுமே ஜாவாஸ்கிரிப்ட் தான் படிக்க போறீங்க. ஓகேவா? பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நெறைய கான்செப்ட் படிச்சதுனால சிலத நான் ஸ்பீடா போலாம். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, அப்பவே நோட் பண்ணிட்டு அத போய் பாத்துருங்க. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் மறந்திருக்கும். நெறைய படிச்சதெல்லாம். பட் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகே? சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, JSX. நேத்தே JSX வச்சு தான் நம்ம ஒரு கோட் பார்த்தோம். ஆனா அது நம்ம JSX வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாமலே நம்ம கோட் பார்த்தோம். ஓகே? இன்னைக்கு நம்ம வந்துட்டு JSXன்னா என்ன? ES6ன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு JSX. JSXன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்லுவாங்க. XML அப்படின்னா, நீங்க எதுவும் வேற விஷயம், வேற எதுவும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் HTML எலமெண்ட்ட நீங்க ரியாக்ட்ல எழுதணும். இல்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் தான். JSX வந்துட்டு ஒரு தனி ஸ்கிரிப்ட் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட்லயே நீங்க வந்து நார்மலா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ட ரியாக்ட்ல எழுதுறதுக்கு நெறைய லைன்ஸ் எழுதணும். தானே இப்போ நான் H1ங்கிற ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்பெண்ட் சைல்ட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். வெயிட் a மினிட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ம். இது நம்ம நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுலேருந்து நம்ம JSX எவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு வேலைய வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு வேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு புரியிற மாரி நோட்ஸ் டாபிக்க எழுதி வச்சிருப்பீங்க அப்படிதானே? அத போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிருங்க. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இத நான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதனால கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான், நான் ஒரு எலமெண்ட்டயே கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல ஆட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்ட ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் ஜாவாஸ்கிரிப்ட்ல எம்ப்டியா ஒரு டிவ்வ கிரியேட் பண்ணுவோம். ஆர் ஒரு பேராகிராஃப கிரியேட் பண்ணுவோம். சோ பேராகிராஃப் கிரியேட் பண்ணி அதுக்கு ஐடி நான் இங்க என்னன்னு குடுப்பேன், டெமோ அப்படின்னு ஐடி குடுப்பேன். இதுதானே? டெமோன்னு ஐடி குடுத்துட்டு, தென் நான் அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு யூஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த பேராகிராஃப் எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னர் HTML யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஒரு டெக்ஸ்ட்ட உள்ள ஆட் பண்ணுவேன். இதுதான் நார்மலா நான் பண்றது. அப்படிதானே? பட் நான் இங்க எந்த எலமெண்ட்டுமே கிரியேட் பண்ணல. ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் நான் வந்து அந்த பேராகிராஃப் டேக்கே கிரியேட் பண்ண போறேன். இல்ல ஒரு H1 டேக்கயே நான்
மீன் ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவேன்? கிரியேட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அதுக்குள்ள நீங்க டபுள் கோட்ஸ்ல உங்களுக்கு பேராகிராஃப் டேக் வேணும்னா பேராகிராஃப் டேக், H1 வேணும்னா H1 நம்ம குடுத்துக்கலாம். நான் இங்க என்ன குடுத்திருக்கேன்? H1 டேக்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி என்ன டெக்ஸ்ட்ட என்டர் பண்ண போறோமோ அத குடுப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ இந்த எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணி பேராகிராஃப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்ன டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேனோ, அத நான் கிரியேட் டெக்ஸ்ட் நோட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி, அத நான் டெக்ஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் என்ன பண்றேன்னா, பேரா அந்த H1க்குள்ள டாட் அப்பன் சைல்டு யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ட உள்ள அப்பன் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னா, திஸ் இஸ் அ நியூ பேராகிராஃப்ங்கிறது H1 டேக்ல எழுதியிருக்கும். சோ, இப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. பட் நம்ம ரியாக்ட்ல இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடும். அப்படி இல்லாம நம்ம JSX கோட்ல யூஸ் பண்ணோம்னா, ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னா, இங்க 2 கோட் இருக்கும். ஓகேவா? ஒண்ணு JSX யூஸ் பண்ணி பண்ணது. இன்னொன்னு JSX யூஸ் பண்ணாம எப்படி பண்ணியிருக்காங்க. சோ இதுல JSX யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கிரியேட் எலிமெண்ட், அப்பன் சைல்டு இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா நம்ம வந்துட்டு அந்த எலிமெண்ட்ட அப்படியே நம்ம HTML ல எழுதுனா எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி நம்ம ரியாக்ட்ல டைரக்ட்டா எழுதிறேன். அது எப்படின்னா, இந்த JSX யூஸ் பண்ணி தான் எழுத முடியும். JSX இஸ் நத்திங் பட் ஒரு சின்டாக்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட இப்படியும் நீங்க எழுதலாம். ஒரு 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 செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இது நம்ம ஜெனரலா ஃபாலோ பண்ற ரூல்ஸ். ஓகேவா? இந்த மாரி கிரியேட் எலிமெண்ட் குடுத்து, கிரியேட் டெக்ஸ்ட் நோட் குடுத்து, அண்ட் தென் அப் அண்ட் சைல்ட் யூஸ் பண்றது ஜெனரலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ரூல்ஸ். பட் JSXங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபைட் பண்ணது. jQuery பார்த்திருப்பீங்க அப்படிதானே? jQueryங்கிறது என்னது? அதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ட கொஞ்சம் சிம்ப்ளிஃபைட் வெர்ஷனா எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து jQueryக்கு போவோம். அதுல இந்த மாரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டாலர் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்ட கெட் பண்ணிருவோம். அப்படிதானே கெட்டு, புட்டுன்னு சொல்லி ஈஸியான லைன்ஸ் தான் நம்ம போடுவோம். அதனால நம்ம கோட் காம்ப்ளெக்ஸிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். jQuery. அதே மாரி தான் இந்த JSXம். அதுக்குன்னு சில சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட ஈஸியா நம்மளோட ரியாக்ட் குள்ள நம்ம எழுதிரலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ம். இப்போ அதே H1 எலிமெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம நேத்தே பார்த்துட்டோம் ஆக்சுவலி. நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த டேபிள நம்ம கிரியேட் பண்றதுக்கு பார்த்தோமா? சிம்பிளா நம்ம என்ன பண்ணோம்? மை எலிமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலிமெண்ட் வேரியபிள கிரியேட் பண்ணோம். அந்த வேரியபிள்குள்ள ஒரு HTML கோட நம்ம நார்மலா எப்படி எழுதுவோமோ, அப்படியே டைரக்ட்டா இதுக்குள்ள எழுதிட்டோம். அப்படிதானே? டைரக்ட்டா எழுதி ஜஸ்ட் அத ரெண்டர் பண்ணியிருந்தோம். கடைசியா அந்த மை எலிமெண்ட்ட மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டர் பண்ண உடனே அது அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்படிதானே? சோ இந்த மாதிரி தான் சிம்பிளா மை எலிமெண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு டைரக்ட்டா எழுதிடலாம். இதுதான் JSX. ஓகேவா? நம்ம நேத்து JSX பார்த்தோம்னு அதான் சொன்னேன். சரிங்களா? பேசிக்கா நம்ம நேத்து பார்த்த JSX. இததான் நம்ம இன்னைக்கு எலாபரேட் பண்ணி படிக்க போறோம். ஓகே. சோ நேத்து நம்ம சிம்பிளா பார்த்துட்டோம். பட் நான் நேத்து அத JSX அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இத சிம்பிளா அந்த கோடிங்க மட்டும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தான் அது எதனால இந்த மாரி சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, JSXன்னு ஒரு கான்செப்ட் இருக்க போய் தான் நம்மளால இப்படி ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. JSX கான்செப்ட் இல்லன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கிரியேட் எலிமெண்ட் யூஸ் பண்ணி, அப்பன் சைல்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இது JSX இல்லாத சிம்பிளான சின்டாக்ஸ். இத நீங்களே எழுதிருவீங்க. அப்படிதானே? இது உங்களுக்கு ஃபெமிலியர் சின்டாக்ஸ். ஜஸ்ட் H1 யூஸ் பண்றீங்க. அதுக்கு அடுத்து அதுக்குள்ள நீங்க டெக்ஸ்ட்ட குடுத்துருக்கீங்க. மை எலிமெண்ட்ட ரெண்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பட் இங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இங்க ரியாக்ட்லேருந்து ரியாக்ட்க்குள்ள தான் இந்த கிரியேட் எலிமெண்ட்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. சோ கிரியேட் எலிமெண்ட்ன்னு குடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, H1 கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த கர்லி பிரேசஸ் சின்டாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அந்த H1க்குள்ள என்ன டெக்ஸ்ட் வரணுமோ, அத அதுக்கப்புறம் குடுக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கா? நமக்கு புதுசாவும் இருக்கும். இது JSX இல்லாம பண்ணலாம். இது JSX ஓட பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். சோ இது கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடா இருக்கும். ஓகே. சோ இதுதான் JSX. ஓகே. இது வித்தவுட் JSX. அப்ப நமக்கு இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படிதானே? JSX வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம். JSX இல்லாம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறது.
நேத்து வராதவங்களுக்கு இந்த கீழ உள்ள கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மேபி நேத்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பட் அபினிஷா, சாய் வர்ஷினி நேத்து கிளாஸ்ல இல்ல அப்படிதானே. அதனால அவங்களுக்கு மட்டும் இத லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்ட் தென் நம்ம அந்த JS6 கோட ரன் பண்ணலாம். ஓகே. அவங்களுக்காண்டி தான் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்ப நீங்க இந்த கோட மட்டும் பாருங்க. இதுல நம்ம இவ்ளோ காம்ப்ளெக்ஸா கூட போக வேண்டாம். நம்மளோட இத கிரியேட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு H1 H1க்குள்ள இப்ப நம்ம எப்படி ரன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து சிடி பேக்எண்டுக்குள்ள போணும். சரி பேக்எண்ட் நாட் பேக்எண்ட். மை நியர் அதுக்கப்புறம் npm ஸ்டார்ட். லோட் ஆகி நமக்கு வந்துட்டு ஆப்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. நான் அதுக்கு முன்னாடி இந்த கோட் அப்படி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க நான் என்ன பண்றேன்னா, index.jsங்கிறது தான் என்னோட மெயின் ஃபைல். ஓகேவா? அதுல தான் நான் எல்லா கோடையுமே ரன் பண்ணுவேன். சோ நான் இங்க வந்துட்டு எதுல ரன் பண்ணியிருக்கேன்னா, என்னோட index.js குள்ள தான் ரன் பண்ணணும். எந்த கோட்னாலும். அதுதான் நம்மளோட மெயின் பேஜ் மாதிரி. ஓகே. சோ இதுல நீங்க ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம இப்பதான் கோட எக்ஸ்பிளைன் பண்றேன். சாய் வர்ஷினி அபினிஷா உங்களுக்காண்டி தான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னா டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஓகே. சோ நான் இதுல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து index.html இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க ஒரு ரூட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ரூட் எலிமெண்ட் நான் இங்க என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிவ் வச்சுட்டு இது நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்துட்டு புதுசா ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி உடனேயே index.html நான் இங்க சாண்டின்னு வச்சிருக்கேன்ல, இதுக்கு பதிலா அங்க ஐடி நேம் என்ன இருக்கும்னா, ரூட்ன்னு ஐடி நேம் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரூட் எலிமெண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இருக்கும். நீங்க index.jsல ஏதாவது ஒரு கோட ரன் பண்ண போறீங்கன்னா, நீங்க எதுக்காண்டி index.jsல கோட் ரன் பண்றீங்கன்னா, உங்க வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகணும்ங்கிறதுக்காண்டி தான் நீங்க வந்துட்டு இங்க index.jsல கோட ரன் பண்றீங்க. சோ உங்க வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகணும்னா, நீங்க HTMLல இருந்து என்ன பண்ணிட்டு வருவீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல document.getElementById யூஸ் பண்ணுவீங்க. வழக்கமா நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். இங்க எம்ப்டியா ஒரு பேராகிராஃப் ஏதோ கிரியேட் பண்ணிட்டு, அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள அந்த எலிமெண்ட்ட டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ட கெட் பண்ணிட்டு வருவோம். கெட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணா ஆட் பண்ணுவோம். மாடிஃபிகேஷன் எதுவும் மேக் பண்ணா மேக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரூட் எலிமெண்ட்ட நம்ம வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த ரூட் எலிமெண்ட்ட கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அத கெட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும். நான் இங்க ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கேன்னா, அந்த எலிமெண்ட்ட அந்த எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிவ்க்குள்ள நான் ஆட் பண்ண முடியும். அதனால டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அத கெட் பண்ணிட்டேன். அத நான் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா, கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ ரியாக்ட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எலிமெண்ட்ட நீங்க கெட் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்ட நீங்க வந்துட்டு கெட் பண்ணிட்டு வரீங்களா? அதுக்கப்புறம் கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ட வந்து நீங்க ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் அப்டின்னா என்னன்னா, இங்க நான் இந்த எலிமெண்ட்ட கெட் பண்ணிட்டேன். அத கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி ரியாக்ட் டோம்க்குள்ள கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அப்ப எனக்கு இப்ப என்ன ஆயிரும், அந்த எம்ப்டி டிவ் வந்துட்டு எனக்கு இங்க வந்து இந்த index.js குள்ள வந்துட்டு. இப்ப தான் நான் என்ன பண்ண போறேன், அந்த எம்ப்டி டிவ்க்குள்ள என்ன கன்டென்ட்ட நான் ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிறத எழுதணும். அப்ப என்ன கன்டென்ட்ட நீங்க ஆட் பண்ண போறீங்கங்கிறத எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரெண்டருக்குள்ள தான் நீங்க என்ன கன்டென்ட் ஆட் பண்ணணும்ங்கிறத எழுதணும். நான் இங்க ரெண்டருக்குள்ள மை எலிமெண்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்ப என்னது அப்ப நினைச்சுப்போம். ஓகே. அப்ப இந்த எம்டி டிவ்க்குள்ள இந்த மை எலிமெண்ட்ல நான் இங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், H1ல ஹலோ வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அது என்ன பண்ணிரும், எம்ப்டியா நம்ம கெட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த ரூட் ஐடி நேம் இருக்கக்கூடிய அந்த டிவ் எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி
அது நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, நம்மளோட கோட்ல எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இப்ப நம்ம அத ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் பண்ணி அந்த எலிமெண்ட்க்குள்ள என்ன கன்டென்ட் ஆட் பண்ணணும்ங்கிறத நம்ம ரெண்டர் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்றோம். சோ இன்சர்ட் பண்றதுக்கு மை எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டு அந்த H1 டாக்ல இருக்கக்கூடிய ஹலோ வேர்ல்டு வந்து அந்த எம்ப்டி டிவ்க்குள்ள போயிரும். சோ அப்பதான் நமக்கு இங்க என்ன ஆயிருக்கு? அவுட்புட் இங்க வந்திருக்கும். ஓகே. சோ நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கிரியேட் ரூட் வச்சு ஆ கெட் பண்ணிட்டு அண்ட் தென் ரெண்டர் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டுக்குள்ள ரூட் எலிமெண்ட்டுக்குள்ள என்ன ஆட் பண்ணணுங்கிறத நீங்க ரெண்டருக்குள்ள தான் குடுக்கணும். இத நீங்க இப்படிதான் குடுக்கணும்னு இல்ல. மை எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அப்புறம் தான் H1 குடுக்கணும் இல்ல. டைரக்ட்டா இங்கேயே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம். H1 அப்படின்னு குடுத்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இங்கேயே கூட குடுக்கலாம். இப்படியும் குடுக்கலாம். அப்படியும் குடுக்கலாம். ஓகேவா? இப்படி குடுத்தாலும் அவுட்புட் வரும். பட் உங்களுக்கு வார்னிங் வரும். ஏன்னா நான் மை எலிமெண்ட்ங்கிற ஒரு எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு அத நான் வந்துட்டு யூஸே பண்ணல. அதனால வார்னிங் ஒரு மெசேஜ் வரும். பட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து 2 இது யூஸ் பண்ணிருக்கோம். ஒண்ணு ரியாக்ட், இன்னொன்னு ரியாக்ட் டோம். இந்த ரியாக்ட் டோம் எதுக்கு அப்டின்னா, நீங்க இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த கண்டெய்னருக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் என்ன கான்செப்ட்? டோம் கான்செப்ட். சோ அந்த டோம் கான்செப்ட் எல்லாம் நீங்க ரியாக்ட்ல யூஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த ரியாக்ட் டோம்ங்கிற இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா ரியாக்ட்ட ரன் பண்ணணும்னா, ரியாக்ட்ங்கிற பேக்கேஜ நீங்க இம்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த மாரி டோம் கான்செப்ட்லாம் நீங்க யூஸ் பண்றதுனால, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிறது ஒரு டோம் கான்செப்ட் தானே. சோ அதெல்லாம் யூஸ் பண்றதுனால நமக்கு ரியாக்ட் டோம்ங்கிற இன்னொரு பேக்கேஜ் வேணும். சோ அந்த பேக்கேஜையும் நம்ம இங்க யூஸ் பண்ணி, அதுல உள்ள கிரியேட் ரூட்ங்கிற ஃபங்ஷன வச்சு இந்த எலிமெண்ட்ட கெட் பண்ணியிருக்கோம். கெட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டர் பண்ணி அதுக்குள்ள உள்ள கன்டென்ட்ட நம்ம உள்ள எழுதியிருக்கோம். ஓகே. இத நீங்க ஆ இத நம்ம JSX யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம்ல. JSX யூஸ் பண்ணாம எப்படி பண்ணலாம்னு சொன்னேன்? அந்த சின்டாக்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீங்க JSX யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட டிஃபரன்ஸ் காமிக்கணும்ல. அதனால அந்த சின்டாக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. சோ அப்போ நான் இங்க ரியாக்ட்ல இந்த JSX யூஸ் பண்ணாம ஒரு நார்மலா ஒரு HTML எலமெண்ட்ட நான் இங்கேயே கிரியேட் பண்ணி ஒரு எலமெண்ட்ட இங்கேயே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்றது அப்படின்னா, அதுல ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் எந்த எலமெண்ட்ட கிரியேட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்ட குடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்க கர்லி பிரேஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் கம்பல்சரி. இட்ஸ் a சின்டாக்ஸ். இத போட்டுட்டு எனக்கு அந்த எலிமெண்ட்டுக்குள்ள என்ன கன்டென்ட் வரணும் அப்படிங்கிறத நான் இந்த சிங்கிள் கோட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. சோ இப்ப எனக்கு என்ன ஆயிரும்? இந்த இது பிரிண்ட் ஆயிரும். இதே டெக்ஸ்ட்ட நான் வந்துட்டு இது வந்து நான் JSX யூஸ் பண்ணாம பண்ணியிருக்கிறது. அதனால எனக்கு இவ்வளவுக்குள்ள கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இதே இத நான் JSX யூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா H1க்குள்ள டெக்ஸ்ட் அப்படி யூஸ் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த மாதிரி நாட் ஒன்லி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இதே மாதிரி நமக்கு நெறைய காம்ப்ளெக்ஸ் சின்டாக்ஸ நமக்கு ரொம்ப ஈஸியா ஆக்கி தர்றது தான் இந்த JSX. அதோட சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க நான் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, நான் வந்து டைரக்ட்டா போடுறேன். நான் ஆனா இது டேபிள் ஆட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். என்ன ஆட் பண்ணியிருந்தேன்? அப்படின்னா, ஒரு கர்லி பிரேஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அப்படிதானே? ஒரு கர்லி பிரேஸ் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் டேபிள் டாக் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் அதுல நான் ஒரு tr டாக் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு th டாக் ஆட் பண்ணியிருந்தேன். இது ஏன் இப்போ இந்த இடத்துல நான் கர்லி பிரேஸ் யூஸ் பண்றேன்னா, ஒரு சிங்கிள் எலிமெண்ட்ட நீங்க ஆட் பண்ணும்போது நோ இஷ்யூஸ். நீங்க டைரக்ட்டா இந்த கர்லி பிரேஸ் இல்ல சாரி நாட் கர்லி பிரேஸ் பேரந்தசிஸ். இந்த பேரந்தசிஸ் இல்லாமலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இங்க வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரயே ஆட் பண்றேன். அப்ப அதுக்குள்ள நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். டிஆர், டிஹெச்ங்கிற மாரி நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு பேரந்தசிஸ் போட்டுட்டு அதுக்குள்ள நான் என்னுடைய கன்டென்ட் எல்லாத்தையுமே ரைட்
ஓகே. டிடிக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கா நம்ம ஜேஎஸ்எக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா எக்ஸ்பிரஷன். ஜேஎஸ்எக்ஸ்ல நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஆட் பண்றது அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க ஆட் பண்றீங்கன்னா டைரக்டாவே ஆட் பண்ணலாம். ஆனா அதை நம்ம எதுக்கு ஆட் பண்ணணும்னா ஒரு கர்லி பிரேசஸ்குள்ள கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ ரியாக்ட் இஸ் 5 plus 5 times better than with JSX அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுவே நமக்கு எக்ஸ்பிரஷனோட அவுட்புட்டோட வெளியில டிஸ்ப்ளே பண்ணிடும். ஓகேவா? ஸோ 10 times better than with JSX. அப்ப நான் ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் ஆட் பண்றது, எக்ஸ்பிரஷன் ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு தனியா ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் இங்க நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ள நீங்க எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணாலே போதும். சிம்பிள் வே. நம்ம இதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி ஒரு என்னோட ஹெச்ஒன் வச்சுக்கிறேன். ஹெச்ஒனுக்குள்ள ஜஸ்ட் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள சோ அதுவே என்ன பண்ணிடுச்சு, ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் அது 10ன்னு கொடுத்துச்சு. 5 plus 5 தான் கொடுத்தேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ அதுவே என்ன பண்ணிடுச்சு, டைரக்டா எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணிடுச்சு. சோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை ஜேஎஸ்எக்ஸ்ல ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த எக்ஸ்பிரஷனை நீங்க டிஃபைன் பண்ணா போதும். ஓகேவா? இது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்ல நீங்க என்ன ஆப்பரேஷன்ஸ்னாலும் வச்சுக்கலாம். வேற ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும், லைக் ஒரு வேரியபிள், ரியாக்ட் வேரியபிள் அந்த மாதிரி வேற ஏதாவது கான்செப்ட் யூஸ் பண்ணாலும், ஆ நம்ம வந்து ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆமா. உங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுல எனி இஷ்யூஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுவரைக்கும் ஓகே தானே எல்லாமே? சாய் வர்ஷினி, அபினிஷா உங்களுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? வினிஷா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு பிளாக் ஆஃப் கோட நீங்க இன்செர்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு மல்டிபிள் லைன்ஸ் உள்ள கோட இன்செர்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து நீங்க பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். நீங்க வந்துட்டு ஒரு எல்ஐ, யுஎல் எல்ஐ யூஸ் பண்ணிருக்காங்களா, நம்மளும் இப்போ வந்துட்டு நார்மல் பேங்க்ல டேபிள் டாக் சொன்ன மாதிரி, இங்க போயிட்டு நான் யுஎல் அண்ட் தென் எல்ஐ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? ஒரு பஞ்ச் ஆஃப் லிஸ்ட். அப்படிதானே? சோ அந்த லிஸ்ட்ட பத்தி நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வரும். சோ மல்டிபிள் லைன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த பேரந்தசிஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ணணும். சிங்கிள் லைனா இருக்கிற வரைக்கும் ஓகே. நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ மல்டிபிள் லைன்ஸ் வந்துச்சுனாலே பேரந்தசிஸ்குள்ள போயிரணும். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு ஒரு ஃபியூவல் டேக் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எல்ஐ டேக் வச்சிருக்கேன். சோ மல்டிபிள் லைன்ஸ் எனக்கு போயிடுச்சு. சோ அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா இங்க பேரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ எனக்கு அது அழகா எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்ப என்ன இஷ்யூ வரும்னா, இது ஓகே தான். நெக்ஸ்ட் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ ஒருவேளை நீங்க இப்படி யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல
இது இருக்கட்டும். 2 H1 அப்புறம் இன்னொரு H1. இப்ப என்ன அடிக்குது அப்படின்னா, எனக்கு எரர் அடிக்குது. அப்படிதானே? இப்ப எனக்கு வந்து இஷ்யூ வருது. இப்ப நான் அவுட்புட் பார்த்தனால, அங்கேயே எனக்கு என்னன்னா, எரர் தான் இருக்கும். ஏன் இங்க எரர் அடிக்குது அப்படின்னா, என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் அப்படிங்கிறதுனால, நான் பேரன்தசிஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இங்க எனக்கு வந்துட்டு, அது வந்து எரர் இருக்கு. ஏன் இப்படி எரர் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்றப்போ, பேரன்தசிஸ் மட்டும் போட்டா போதாது. இந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பேரண்ட் எலிமெண்ட்ன்னு ஒரு எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸாம்பிள்ல, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஒரு யூஎல் பண்ணியிருந்தேனா, சோ அதுக்கு நான் என்ன வச்சிருக்கேன்? இப்ப எல்லை எல்லாம் ஒரு சைல்டுனா, அதோட பேரண்ட் யாரு? யூஎல். சோ அப்ப இவங்க எல்லாத்துக்கும் காமனா ஒரு பேரண்ட் இருக்காங்க. சோ ஒரு மல்டிபிள் லைன்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னாலே, பேரந்தசிஸ் மட்டும் நாட் ஏன்னா, அந்த அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு பேரண்ட் காமனான ஒரு பேரண்ட் கண்டிப்பா இருக்கணும். சோ அந்த மாதிரி தான் இங்க ஒரு பேரண்ட் இருக்கப்ப நமக்கு இஷ்யூ வரல, எரர் வரல. ஆனா நான் இதை பேரண்ட் இல்லாம 2 H1 எடுத்து நான் தனியா ஆட் பண்ணப்போ, எனக்கு எரர் வந்துச்சு. அப்படிதானே? இப்படி நான் ஆட் பண்ணப்போ, இப்படி ஆட் பண்ணோம்னா, நமக்கு எரர் வருது. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கும் ஒரு காமனான பேரண்ட் ஆட் பண்ணணும். சோ அதுக்கு யுஎல்ங்கிற பேரண்ட் இருந்துச்சு. சோ இதுக்கு நம்ம என்ன பேரண்ட் ஆட் பண்ணலாம்? டிவ்ங்கிற ஒரு பேரண்ட் ஆட் பண்ணிட்டு, இப்ப இந்த 2 சைல்டையும் அந்த டிவ்க்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு எரர் வராது. ஓகே. சோ, நீங்க வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்றீங்கன்னா, பேரந்தசிஸும் இருக்கணும். அதே மாதிரி அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட்டும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணாது, ரியாக்ட்ல மீன் JSX கோட் யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா ஒரு HTML எலிமெண்ட்ஸ ரியாக்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த சின்டாக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ இததான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. தென் இன்னொரு இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் பி க்ளோஸ்ட். கண்டிப்பா க்ளோஸ்டா இருக்கணும். இப்ப இன்புட் டேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா இன்புட் டேக் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். நார்மலா நம்ம இன்புட்னா இப்படி போயிட்டு இங்க க்ளோஸ் ஆகாது. இப்படியே தான் இருக்கும். இமேஜ் டேக்னாலும் என்ன பண்ணுவோம்? இமேஜ் இங்க இருக்கும். அது க்ளோஸ் ஆலாம் ஆகாது. இமேஜ் டேக்ல நம்ம HTML படிக்கும்போதே படிச்சிருப்போம். இமேஜ்க்கு வந்து ஓப்பனிங் டேக் மட்டும் தான் உண்டு. அது க்ளோசிங் டேக் கிடையாது அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா கண்டிப்பா JSXல உள்ள ரூல்ஸ் என்னது அப்படின்னா, நீங்க வந்துட்டு க்ளோஸ்டு எல்லா டேக்ஸுமே க்ளோஸ் ஆயிருக்கணும். க்ளோஸ் ஆயிருக்கணும் மீன்ஸ் அந்த ஸ்லாஷ் கண்டிப்பா இருக்கணும். சோ இன்புட்ட நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்லாஷ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. சோ நான் இப்ப இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணாம நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுல நமக்கு எரர் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு எலிமெண்ட் சிங்கிள் எலிமெண்ட் தான் ஆட் பண்ண போறேன். சோ எனக்கு பேரந்தசிஸ் இஸ் நாட் நெசசரி. ஓகே. சோ நான் என்ன பண்றேன், இங்க இன்புட்ன்னு போட்டுட்டு, வழக்கமா இப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்படி வருது. சோ இப்ப எனக்கு என்ன அடிச்சிட்டு இருக்கு? எரர் அடிச்சிட்டு இருக்கு. சோ நான் இங்க போயிட்டு ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்க டபுள் கோட்ஸ். சோ இதே இந்த ஸ்லாஷ் நான் ஆட் பண்ணாம நான் குடுத்தேன்னா, எனக்கு இங்க எரர் வருது. அப்படிதானே? சோ நான் அத க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு எரர் இல்ல. சோ நீங்க எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணாலும், கண்டிப்பா இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கணும்? க்ளோஸ்டா இருக்கணும். இதுவும் வந்துட்டு XML ஓட ரூல்ஸ் தான். ஓகே. சோ இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் எதுனாலும் என்டர் பண்ணிக்கலாம். இந்த மாரி எந்த டெக்ஸ்ட்னாலும் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. பட் இமேஜ் டேக் கூட நீங்க ஆட் பண்றதா இருந்தாலும், நீங்க வந்து டைரக்ட்டா ஆட் பண்ணும்போது, அங்க நீங்க ஒரு ஸ்லாஷ் தட் மீன்ஸ் அது க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்பதான் நீங்க XML யூஸ் பண்ணணும். XML ஓட ரூல்ஸ்லாம் என்ன பார்த்தோம்ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா,
சிங்கிள் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணும்போது பேரந்தசிஸ் இருக்கணும். பேரந்தசிஸ் மட்டும் நாட் எனஃப். அது அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு காமனான ஒரு பேரண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூ என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு டேக்க நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா அங்க வந்து அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இமேஜ் டேக், இன்புட் டேக் க்ளோசிங் கிடையாது. நார்மல் HTML-ல. பட் நீங்க வந்து JSX-ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த எலிமெண்ட்ட க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ்க்கு ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்லாஷ் போட்டா கூட போதும். ஓகே. சோ இது ஒரு ரூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, கிளாஸ் நேம். நீங்க நார்மலா கிளாஸ் நேம் எப்படி ஆட் பண்ணுவீங்க? CSS-ல CSS குடுக்கணும் அப்படின்னா, HTML எப்படி கிளாஸ் நேம்க்கு ஆட் பண்ணுவோம்? ஜஸ்ட் கிளாஸ், கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அட்ரிபியூட் தானே நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். நார்மலா கிளாஸ் நேம் அப்படிதான் யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் இங்க பண்ணியிருப்போம். அப்படிதானே? ஐடி நேமோ, கிளாஸ் நேமோ நம்ம குடுக்கறதா இருந்தா, டைரக்ட்டா ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் கிளாஸ் அப்படி கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா குடுத்துருக்கோம். இங்க இங்க அப்படிதானே குடுத்துருக்கோம். சோ அந்த அட்ரிபியூட் என்னது? அதோட நேம் என்னது? கிளாஸ். பட் நீங்க ஜாவா அது வந்துட்டு எப்படின்னா, இந்த கிளாஸ்ங்கிற அட்ரிபியூட் நம்ம HTML-க்கு நம்ம சின்டாக்ஸ் குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சோ இப்ப நான் JSX காண்டி இந்த சின்டாக்ஸ நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்ணணும்? JSX-க்கு வேற ஒரு நேம கண்டுபிடிக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வராதுன்னா, இஷ்யூ வராது. சோ அதுக்காண்டி தான் நாங்க இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸ்ன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த அட்ரிபியூட் கிளாஸ் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, அந்த நேம்ல என் மட்டும் கேப்ஸா இருக்கும். ஓகே. இந்த கிளாஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலா கிளாஸ் நேம் அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த என் மட்டும் கேப்ஸ்ல குடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி. இந்த மாரி கிளாஸ் நேம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு நீங்க ஸ்டைலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ நீங்க வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப்லாம் வந்து யூஸ் பண்றீங்க. பூட்ஸ்ட்ராப் கோட்லாம் நீங்க ரியாக்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஏன்னா, பூட்ஸ்ட்ராப் கோட் எப்படி இருக்கும்? HTML நார்மல் HTML எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்க கிளாஸ் நேமுக்கு பதிலாலாம் என்ன இருக்குன்னா, கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அத நீங்க அப்படியே டைரக்ட்டா வந்து ரியாக்ட்ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இஷ்யூ வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, HTML டூ JSX கன்வெர்ட்டர்ன்னு ஒண்ணு Googleல உண்டு. ஓகேவா? இங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க ப்ராஜெக்ட் இப்பவே ஸ்டார்ட் பண்றீங்க. எப்படி நம்ம ரியாக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஃபைனலா. அப்ப கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இத. ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி HTML டூ JSX கண்ட்ரோலர்ன்னு ஒண்ணு உண்டு. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒண்ணு உண்டு. இதுக்குள்ள போயிட்டு நீங்க இங்க போயிட்டு நீங்க பூட்ஸ்ட்ராப்ல உள்ள அந்த கோட் இருக்குல்ல, அத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுட்டீங்கன்னா, அது கன்வெர்ட் பண்ணி JSX ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி இங்க குடுத்துரும். ஸோ அத நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? உங்களோட JSX கோட்ல நீங்க பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். ம். பூட்ஸ்ட்ராப் கோட் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மாரி பண்ண மாட்டோம். சில காமனான ஸ்டைலுக்குலாம் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்க்கு போயிருவோம். அப்பதான் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ பூட்ஸ்ட்ராப் கோட அப்படியே போட முடியாது. ஸோ அத நீங்க வந்து இந்த மாரி HTML டூ JSX கன்வெர்ட்டர்ல போட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் இந்த கோட எடுத்துட்டு வந்து உங்களோட ரியாக்டர்க்குள்ள காப்பி பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த டிப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுல ஐயய்யோ! அது கட் பண்ணிட்டேனே. சோ அதுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல கிளாஸ்ன்னு இருந்திருக்கும். பூட்ஸ்ட்ராப்ல நம்ம எடுத்த கோட்ல. JSXல அது எல்லாத்தையும் எதா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்ரிபியூட்டோட நேமையே கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்துட்டு JSXல வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி குடுக்கணும்? ஆ நீங்க வந்துட்டு JSXல டைரக்ட்டா இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. எந்த மாதிரினா, இஃப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க நெனச்ச மாதிரி இந்த மாதிரி குடுக்க முடியாது. லைக் இங்க நான் பேரெந்தசிஸ் போட்டுட்டு, இஃப்ன்னு போட்டுட்டு, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி நான் இங்க என்ன பண்ண முடியாது, இந்த மாரி கோட நான் இங்க எழுதிட்டு இருக்க முடியாது.
ஓகே. ஏன்னா, JSXல நீங்க இதுக்குள்ள என்ன எழுத முடியும்னா, ஜஸ்ட் உங்களால HTML எலிமெண்ட்ஸ மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா JSXங்கிறது JavaScript XML. ஸோ இந்த சின்டாக்ஸ்க்குள்ள நீங்க HTML எலிமெண்ட்ஸ வேணா டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, இந்த இஃப் கண்டிஷன்லாம் எதுக்குள்ள வந்துரும்? JavaScript கான்செப்ட்குள்ள வந்துரும். அப்படிதானே? ஸோ JavaScript கான்செப்ட்ட உங்களால இந்த JSXக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இந்த சின்டாக்ஸ எழுத முடியாது. ஸோ JSX ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து JavaScript கூட எழுதிரணும். ஓகே. நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் இங்க நான் எழுதுறேன். இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, once x is equal to 5 அப்படின்னு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டு, ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு JavaScript கான்செப்ட் தான். ஸோ நான் JavaScript கான்செப்ட் யூஸ் பண்ணி இங்க எழுதுறேன் அப்படிங்கும்போது, நான் அத டைரக்ட்டா JSX இதெல்லாம் JSX சின்டாக்ஸ் தானே. இப்ப மை எலிமெண்ட் கிரியேட் பண்ணி பேரன்தீசிஸ் போட்டோம்னா JSX சின்டாக்ஸ். ஸோ அதுக்குள்ள எழுத முடியாதுங்கிறதுக்காண்டி அதுக்கு மேலேயே நான் ஃபர்ஸ்ட் அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஸோ முடிச்சுட்டு ஜஸ்ட் அத நான் கால் வேணா பண்ணிக்கலாம். என்னோட JSXக்குள்ள. ஓகே. நான் இங்க வந்து ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃபைன் அசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு. அதுக்கப்புறம் லெட்ங்கிறதுல டெக்ஸ்ட் வந்து குட் பாய்ன்னு குடுத்திருக்கேன். இப்போ நான் இங்க கண்டிஷன் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் 5 இருக்கும்போது டெக்ஸ்ட் என்னவா மாறிறணும் அப்படின்னா, ஹலோவா மாறிறணும் அப்படின்னு நான் இங்க குடுத்திருக்கேன். சோ இத நான் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நான் அத கால் பண்ணணும். அப்பதான் எனக்கு அது ரன் ஆகும். ஓகே. சோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் குட் பாய்ன்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த கண்டிஷன் குடுத்ததுனால, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால எனக்கு ஹலோவாவே இருக்கு. இப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, எனக்கு குட் பாய்ன்னு இருக்கும். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் மேலேயே நான் அந்த கோட யூஸ் பண்ணிட்டேன். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணிட்டு, கீழ அந்த JSX இதுல ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள மட்டும் இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் படிக்கும்போதே பார்த்தோம்ல. எக்ஸ்பிரஷன்னா நீங்க வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் மட்டும் நெனச்சிடக்கூடாது. அது வேரியபிள்ஸ், ரியாக்ட் வேரியபிள்ஸே நீங்க யூஸ் பண்ணலாம்னு நான் இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இங்க போட்டிருந்தாங்கல்ல. எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது 5+5 யூஸ் பண்ணுவோம். அதே சின்டாக்ஸ் தான் இங்க. சோ அந்த நாட் ஒன்லி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாரி ஒரு வேரியபிளோட வேல்யூவ நீங்க டைரக்ட்டா இங்க யூஸ் பண்ணணும். HTML யூஸ் பண்ணணும் அப்டின்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க யூஸ் பண்ணா போதும். நம்ம இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் தானே, நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு எலிமெண்ட் நம்ம எழுதினோம் அப்டின்னா, அதோட வேல்யூ அந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அப்படிதானே? அதே இதுதான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? ரியாக்ட் வேரியபிள். இது ஒரு ரியாக்ட் வேரியபிள். அப்படிதானே? டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு ரியாக்ட் வேரியபிள். அந்த ரியாக்ட் வேரியபிள என்னோட HTML JSX நான் யூஸ் பண்ணும்போது கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஷனே இந்த மாரி கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துக்கலாம். வேரியபிள்ஸே இந்த மாரி கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து என்னது அப்படின்னா, கிளாஸஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் ES6. ES6 அப்படின்னா என்னன்னா, இது இன்னொரு அட்வான்டேஜ். எப்படி JSX உங்களுக்கு ரியாக்ட் கூட ஈஸியா இருக்குச்சோ, அந்த JSXலயுமே சில கான்செப்ட்ட நம்ம வந்துட்டு JavaScript கான்செப்ட்ட யூஸ் பண்றத ஈஸியா ஆக்குனது என்னதுன்னா, இந்த ES6. ES6ங்கிறது வந்துட்டு எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு இட்ஸ் லைக் அ மாடல். நார்மல் நம்ம இப்போ புதுசா நம்மளோட அட்வான்ஸ்ட் ரியாக்ட் எல்லாமே இந்த ES6ம் அண்ட் தென் JSX-யும் சப்போர்ட் பண்ணும். அந்த 2மே சப்போர்ட் பண்றதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த மாரி சிம்பிளான JSX கமாண்ட்ஸ்லாம்
எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. JSXையும், ES6ஐயும் சப்போர்ட் பண்ண போய் தான் நம்மளால இப்படி சிம்பிளா எழுத முடியுது. இந்த ES6 மட்டும் உங்களுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால JSXல varங்கிற ஒரே ஒரு வேரியபிள் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட 3 வேரியபிள டிக்ளேர் பண்ணலாம். அப்படிதானே? லெட், var, கான்ஸ்டன்ட் 3 வேரியபிள டிக்ளேர் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு வேளை இந்த ES6 மாடல் அவங்க டெவலப் பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னா, உங்களால var மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். லெட்டும் யூஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபங்ஷன்ஸ எப்படி இந்த கிளாஸ் நேம் நம்மளால இங்க யூஸ் பண்ணா இங்க எரர் வரும். கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணா எரர் வருமோ, அதனால நம்ம கிளாஸ் நேம்னு மாத்துனோமோ, அதே மாதிரி இங்க நம்மளால டைரக்ட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள ஃபங்ஷன் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்ஷன் கிரியேட் பண்ணா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஃபங்ஷன்ங்கிற கீவேர்ட் வச்சிருப்போம். அடுத்து அந்த ஃபங்ஷனோட நேம் வச்சிருப்போம். அப்படிதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்மளால இங்க கிரியேட் பண்ண முடியாது. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ES6 நம்மளால இங்க வேரியபிள் நேம்ஸ் லெட், கான்ஸ்ட்லயும் டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்ஷன் கான்செப்டையும் இங்க யூஸ் பண்ண முடியும் ரியாக்ட்ல. பட் கொஞ்சம் சின்டாக்ஸ் கொஞ்சம் மாத்தி, கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி நம்ம ஃபங்ஷன்ஸ இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ES6 சப்போர்ட் பண்றதுனால தான் நம்மளால இது பண்ண முடியுது. ES6ங்கிற ஒரு மாடல் இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப இல்ல முன்னாடி டெவலப் பண்ணிட்டாங்க. சோ அந்த ES6 மாடல் டெவலப் பண்ணதுனால தான் JSXல நம்ம எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்டையும் யூஸ் பண்ண முடியுது. மெயினா எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, லெட், வேர், கான்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ஸ யூஸ் பண்றதுக்கும், மெயினான ஃபங்ஷன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்றதுக்கும் ES6 சப்போர்ட் பண்றதுனால தான் ரியாக்ட் சப்போர்ட் பண்றதுனால தான் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. ஓகே. சோ நார்மலா நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்ஷன நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல டிக்ளேர் பண்றீங்கன்னா, எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஃபங்ஷன் அப்புறம் இந்த ஃபங்ஷனோட நேம்னு டிக்ளேர் பண்ணுவோம். பட் இங்க JSXல எப்படி குடுக்கணும் அப்படின்னா, ஃபங்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டுக்கு பதிலா கிளாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபங்ஷனோட நேம். அங்க எப்படி ஃபங்ஷனோட நேம நீங்க எப்படியாவது குடுத்துக்கலாம். அப்படிதானே? என்னனாலும் குடுத்துக்கலாம். கேப்ஸ்ல இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் இங்க நீங்க கிளாஸ் நேம் எப்படி குடுக்கணும் சார்? கிளாஸ் நேம், நாட் கிளாஸ் நேம். இப்போதைக்கு நான் ஃபங்ஷன் நேம் குடுத்து சொல்றேன். ஆனா இதுக்கப்புறத்துல நான் ரியாக்ட்ல அத நான் என்னன்னு சொல்லுவேன்னா, கிளாஸ்ன்னு சொல்லுவேன். சோ கிளாஸ்ன்னோன நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. ஃபங்ஷன தான் JSXல கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதோட நேம் நமக்கு என்னது அப்படின்னா, காருன்னு இங்க குடுத்துருக்காங்களா? நீங்க நோட் பண்ணீங்கன்னா, சி மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். சோ ஃபங்ஷனோட நேம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு கண்டிப்பா கேப்ஸ்ல தான் இருக்கணும். அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்? ஃபங்ஷனோட நேம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் கீழ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு வேர்ட யூஸ் பண்ணி, நீங்க பாராமீட்டர் பாஸ் பண்றீங்களா, அத டைரக்ட்டா இங்க பாஸ் பண்ண முடியாது. நார்மலா நீங்க ஃபங்ஷன் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் நான் இங்க சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்ஷன் ஒரு கீவேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுத்துருப்போம். மை ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு நேம் குடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அதுல ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கும். சோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கர்லி பிரேசஸ்ல நம்ம ஏதாவது வேரியபிள் நாட் வேரியபிள் ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்றதா இருந்தா, இந்த நேம்ல நம்ம பாஸ் பண்ணிட்டு, இப்ப நான் இத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி அந்த நேம பிரிண்ட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த நேம நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஃபங்ஷன கால் பண்ணுவோம்ல, கீழ ஃபங்ஷன கால் பண்ணுவோம். இல்லையா? ஃபங்ஷன் நேம் என்னது? மை ஃபங்ஷன். சோ மை ஃபங்ஷன கால் பண்ணும்போது, நான் இந்த நேம பாஸ் பண்ணுவேன். இங்க வந்துட்டு அதுக்கு பதிலா ஹெல்லோ அப்படின்னு பாஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த வேரியபிள் வந்துட்டு அங்க பாஸ் ஆகி கன்சோல் டாட் லாக்ல எனக்கு அந்த
பாஸ் பண்ற பேராமீட்டர் போய் பிரிண்ட் ஆகும். இது நார்மலா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்றது. சோ இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த லைன்லயே நம்ம எங்க ஃபங்ஷன் கிரியேட் பண்றோமோ அந்த ஃபங்ஷன் நேம் கூடயே ஒரு பேரான்டிசிஸ் போட்டு அதுக்குள்ள பேராமீட்டர் எழுதிட்டோம். பட் JSXல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபங்ஷன், ஃபங்ஷனோட ஐ மீன் அந்த கீவேர்ட் கிளாஸ்ங்கிற கீவேர்ட், அப்புறம் அந்த கிளாஸோட நேமு, அப்புறம் பாராமீட்டர் பாஸ் பண்றத நீங்க கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி கீழ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி அதுக்குள்ளதான் உங்களால என்ன பண்ண முடியும், பாராமீட்டரை பாஸ் பண்ண முடியும். இங்க நீங்க ஒரே லைன்லயே parenthesesக்குள்ள பாஸ் பண்ண மாதிரி இங்க பண்ண முடியாது. இங்க கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க பாராமீட்டர் பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த this dot brand is equal to name அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணுது. பிராண்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? சோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளதான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாராமீட்டரை நம்ம அசைன் பண்றோம். ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் அதுக்கப்புறம் வர வர எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க, அதோட சின்டாக்ஸ் பேசிக்கா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபங்க்ஷன் மீன்ஸ் கிளாஸ். கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம், அதுல நம்ம பாராமீட்டர் நேம் பாஸ் பண்ண போறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த நேமை நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மை கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ல, அதை நீங்க எப்படி கால் பண்ணுவீங்கன்னா டைரக்டா கால் பண்ணக்கூடாது. அங்க கால் பண்ண மாதிரி இந்த மாதிரி நியூன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த ஃபங்க்ஷனோட நேம கால் பண்ணி அதுக்கப்புறம் அதுல நீங்க உங்களோட பாராமீட்டரை பாஸ் பண்ணணும். சோ அங்க ஃபங்க்ஷன் கால் பண்ண மாதிரி ஈஸியா ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. இந்த மாதிரிதான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். சோ கான்ஸ்ட் மை கார்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த வேரியபிளுக்குள்ள நியூ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம கால் பண்ணி பாராமீட்டரை இங்க இருந்து பாஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த பாராமீட்டர் போயிட்டு இந்த பிராண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் டாட் ரைட்ங்கிற சின்டாக்ஸ் முன்னாடியே படிச்சிருப்போம். நீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணீங்கன்னா அது டைரக்டா உங்களோட வெப்பேஜ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். கன்சோல் டாட் லாக்ல நம்ம கொடுக்கறது எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். பட் டாக்குமெண்ட் டாட் ரைட்டுக்குள்ள கொடுக்கறது எல்லாம் நம்ம டைரக்டா நம்ம வெப்பேஜ்லயே டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ நான் இங்க மை கார் அப்படிங்கிற அந்த வேரியபிளை கால் பண்ணி டாட் அந்த பிராண்டையும் கால் பண்ணிருக்கேன். சோ ரெண்டுத்தையும் கால் பண்ணோம்னா எனக்கு ஃபோர்டுங்கிறது இது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள மட்டும் நம்ம ரன் பண்ணிட்டு நாளைக்கு இந்த வேர் ரெட் கான்ஸ்ட்ங்கிற அந்த வேரியபிள பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இப்ப நீங்க ரன் பண்ணிடலாம். இல்லைன்னா வேர் ரெட் கான்ஸ்ட் பார்த்துருவோமா, பார்த்துட்டு நாளைக்கு நான் டைம் இருக்கும்போது இந்த எக்ஸாம்பிள ரன் பண்ணுவோம். சோ அடுத்து என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ். சோ வேரியபிள்ஸ் அப்படின்னா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ESX வந்துட்டு நமக்கு என்ன பண்ணிருக்கு, நார்மலா ESX இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு வேர் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ESX இருக்கிறதுனால உங்களால லெட் கான்ஸ்ட் இந்த மத்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுது. சோ ஃபர்ஸ்ட் வேர்னா என்ன, லெட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் சொல்லலாமா, வேர்னா என்ன, லெட்னா என்ன, கான்ஸ்ட்னா என்ன? ஜாவாஸ்க்ரிப்ட்ல படிச்சிருப்போம் தானே யாராவது ஒருத்தவங்க? ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க போதும். வேற கான்ஸ்ட் லெட்டோட ஒரு டிஃபரன்ஸ். இந்துமதி சொல்றீங்களா? வேர்லயும் லெட்லயும் ஏதாவது ஒரு எலமெண்ட் கொடுத்தா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கான்ஸ்ட்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அது ஸ்டேபிளா அப்படிதான் இருக்கும். ஓகே, குட், வெரி குட். வேற ஏதாவது டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. குட், வெரி வெரி குட். வேற யாராவது? லெட் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணோம். சொல்லுங்க. லெட் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்.
நீங்க சொல்றது ஆல்மோஸ்ட் ஓகே. அந்த பாயிண்ட் உண்டு. பட் நீங்க மாத்தி சொல்றீங்க. வேற நம்ம ஃபங்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ட நம்ம பிளாக்குக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. குட். அது நீங்க சொல்ல வந்தது கரெக்ட் தான். பட் அத கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க. ஓகே. லெட்ங்கிறது வந்துட்டு பிளாக் ஸ்கோப்டு. வேர்ங்கிறது வந்துட்டு ஃபங்ஷன் ஸ்கோப்டு. ஓகே. சரி ஏதோ ஒரு நினைவு இருக்குல்ல உங்களுக்கு. அது ஓகே தான். வேர், லெட், கான்ஸ்டன்ட். ஆ இவங்க 2 பேரும் சொன்ன பாயிண்ட் தான். ஓகேவா? வேர், லெட், கான்ஸ்டன்ட்னா இதுதான். சோ வேர், லெட்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட்னா உங்களால ரீஅசைன் பண்ண முடியாது. ஒரு வேல்யூவ நீங்க ஸ்டார்ட்டிங்ல பிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா, எண்டிங் வரைக்கும் அந்த வேல்யூ தான். அது உங்களால என்ன பண்ண முடியாது? சேஞ்சே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு அரேவோ, ஆப்ஜெக்ட்டோ எதையுமே உங்களால என்ன பண்ண முடியாது? ரீஅசைன் பண்ண முடியாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். அதே மாரி இதுவும் என்னது கான்ஸ்டும் என்னதுதான் பிளாக் ஸ்கோப் தான். லெட்டும் பிளாக் ஸ்கோப் தான். வேர் மட்டும் என்னது அப்படின்னா ஃபங்ஷன் ஸ்கோப்ல வரும். ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? வேர் ஸ்கோப்னா என்ன? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் ஆயிரும். ஓகே. நான் வந்து உங்களுக்கு அத நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேர், லெட், கான்ஸ்டோட பிளாக் ஸ்கோப்னா என்ன? இதெல்லாம் என்னன்னு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இன்னைக்கு டாபிக் இவ்வளவு போதும். இதுக்கு மேல ரொம்ப ஏத்த வேண்டாம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்ஷன வந்துட்டு நம்ம கோட்ல ரன் பண்ணிட்டு, அண்ட் தென் வேர், லெட், கான்ஸ்டோட ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? பிளாக் ஸ்கோப்னா என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஆல்ரெடி நம்ம மேபி கிளாஸ்ல சொல்லியிருப்பனா இருக்கும். நடந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த எக்ஸாம்ல இன்னொரு டைம் பார்த்துட்டு, அதுல நம்ம விளையாட்டுக்குள்ள போலாம். ஏன்னா அது பேசிக்கான வேரியபிள்ஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். ஏன்னா இப்ப இழுத்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிரும். சோ அப்ப அதனால நான் கிளாஸ இது பண்ண வேண்டாம். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ இன்னைக்குள்ள டாபிக்ல என்ன சம்மரி என்ன பார்த்தோம்? ஏன்னா ஆல்ரெடி ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிராம. சோ இது போதும். ஸ்லோவாவே போதும். நோ இஷ்யூஸ். ஓகே. உங்களுக்கு ஒன்ஸ் எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். இப்போ இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. நோ. ஓகே. இந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரூல்ஸ். ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன? ஜேஎஸ்எக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? இப்ப மல்டிபிள் லைன்ஸ்னா பேரான்டிசிஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி கிளாஸ் நேம் இங்க நம்ம கிளாஸ்னு யூஸ் பண்ண மாட்டோம். கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கண்டிப்பா க்ளோசிங் டேக் இருக்கணும். சோ இது எல்லாத்தையும் ரூல்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கறது போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அந்த பழைய மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷனோட நேம் அப்படி யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரியாக்ட்ல இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.